தினமொரு வசனம். சங்கீதம் 81 வசனம் 8. என் ஜனமே கேள், எனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். விளக்கம். பணமும் பொருளும் மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான உண்மையான அடையாளங்களாக இருந்தால், மிகுந்த ஐஸ்வர்யங்களோடு வாழ்ந்த சாலமோன் மாயை எல்லாம் மாயை என்று புலம்ப நேரிட்டிருக்காது. பணமும் பொருளும் மனித வாழ்வை சரியான வாழ்வாக மாற்றிடாது. பணமும் பொருளும் மனித இருதயத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து திருப்தி செய்து விடாது. ஆனால் இந்த உண்மை ஆன்மீகவாதிகளுக்கும் தெரியவில்லை. எனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுதலை அவர்கள் விரும்பினாலும், பணம் பொருள் மூலமாகவே தேவன் அதை செய்கின்றார் என்று அவர்கள் நம்புகின்றனர். ஆனால் மனிதன் மனிதனாக வாழ்வது எதனால்? மனிதனை மனிதனாக வாழ வைப்பது எது? மனித இருதயத்தை திருப்தியாக்கி நிறைவுபடுத்துவது எது? எதனால் ஒரு நல் வாழ்க்கையை வாழ்கின்ற திருப்தியை மனிதன் எட்ட முடியும்? எது மனிதனுக்குள் உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும்? எதன் மூலமாக ஓர் மனிதனின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மையான வாழ்க்கையாக தேவன் மாற்றுகின்றார்? வேதம் விடையளிக்கின்றது. மனிதன் தேவ சத்தத்தை கேட்பதினால், மனிதனுக்குள் தேவனுடைய வார்த்தைகள் வந்து சேர்வதினால், தேவ உறவை உறுதி செய்யும் தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை மனித ஆத்துமா அடையாளம் கண்டு கொள்வதினால், மனித ஆத்துமாவை அமைதியுடையதாக்குவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அவருடைய சத்தமே. மனிதனுக்குள் நிறைவின் உணர்வை கொடுப்பது தேவ வார்த்தையை உள்ளான இருதயத்தில் கேட்கும் அனுபவத்தினாலேயே. ஒரு குழந்தைக்கு உணவை விட, மிட்டாய்களை விட, விளையாட்டு பொருட்களை விட அதிக முக்கியமான தேவை தாயின் அன்பின் தொனி கேட்கும் அனுபவமே. குழந்தை தாயை கட்டி கொண்டு இளைப்பாறுகின்றதை பாருங்கள். அந்த சத்தம், அந்த தொடுதல் குழந்தையின் பிரதான தேவைகள். தேவனால் படைக்கப்பட்ட மனிதனுக்குள் தேவ சத்தம் கேட்காத வரை அவன் கோடி கோடியாய் தேடி குவித்தாலும் மனதில் நிறைவடைய மாட்டான். தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக ஆத்துமாவில் தேவனுடைய அன்பின் தொடுதல்களை உணராத மனிதன் எத்தனைதான் ஆஸ்தி அந்தஸ்துகளோடு வாழ்ந்தாலும் இருதயத்திற்கு தேவையான உண்மையான இளைப்பாறுதலை கண்டடைய மாட்டான். எனவேதான் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் எங்களோடு இருந்து எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களை தப்புவித்து எங்களை வழி நடத்தும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.